கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளியேறப்பெற்ற முத்துக்கள் வைரங்கள் ஆகிய தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த கால நேரத்திலே உங்களை அதிகமாக ஆஸ்வதிக்கின்றார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தீர்க்கதரிசியாகிய யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டோ? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்கப்படுவார்கள். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்ட பூச்சி தின்றது என்று தீர்க்கதரிசியாகிய யோவேல் இந்த கடைசி நாட்களிலே சபை காலத்தின் வழியாக மணமட்டி மரத்தை எப்படியெல்லாம் இந்த பச்சைப்புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி மற்றும் முசுக்கட்ட பூச்சி இதெல்லாம் எப்படி கடைசி நாட்களிலே சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை இது புசிக்கிறது என்பதை பற்றி யோவேல் மூலியமாக தேவன் அநேக விதமான காரியங்களை எச்சரிப்பு தந்திருக்கின்றார். அப்படி கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு சொல்கின்றார், முதியோரே இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? அப்போ எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காரியம் கடைசி நாட்களிலே சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலம் இருக்கும் என்று உங்களுடைய முன்னோர்கள் காலத்திலும், அதாவது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் வாழ்ந்த காலத்திலும், இயேசுகிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும், இந்த 2 யுகங்களிலும், அதாவது பிதாவாக வெளிப்பட்ட யுகங்களிலும் குமாரனாக வெளிப்பட்ட யுகங்களிலும் காட்டிலும் மிகவும் மோசமான ஒரு பயங்கரமான ஒரு காலம்தான் யோவேல் மூலியமாக தேவன் இந்த கடைசி நாட்களை குறித்து, முதியோரே இதை நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் குடிகளே, செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? அதனால் நீங்க ஜாக்கிரதையாய் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த முசுக்கட்டை பூச்சி என்றால் என்ன, பச்சைப்புழு என்றால் என்ன, வெட்டுக்கிளி என்றால் என்ன, இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகள் அவங்க வருகின்ற சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சந்ததியார் இன்னும் அடுத்த சந்ததி வருகின்ற பொழுது அங்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தான் யோவேல் உடைய எச்சரிப்பின் சத்தம் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தார் மீதும், ஒவ்வொரு தாய் தகப்பன் மீதும், ஒவ்வொரு ஊழியக்காரன் மீதும் இந்த சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றும், இந்த எச்சரிக்கை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் யோவேல் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். அப்படி என்றால் வெளியேறப்பெற்ற உரைக்கப்பட்ட வார்த்தையிலே, இந்த 3வது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையிலே இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷகுமாரனாகிய புரஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலியமாக வெளிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, மாம்சத்தில் வெளிப்பட்ட மெஸ்ஸியாவுடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது அவர் என்னெல்லாம் நமக்கு எச்சரிப்பு தருகிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம்.
பார்ப்பீரென்றால் இந்த பச்சைப்புழு என்ன செய்யும்? ஒரு மரத்தில் இருக்கிற கனியை தான் சாப்பிடும். பாருங்கள், இது ஒரே பூச்சி தான். அந்த பூச்சி என்ன செய்கின்றது? உருமாறுகிறது. அப்ப தேவன் சபையை ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகின்றார். ஏற்கனவே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் சிருஷ்டிக்க பண்ண பிறகு நன்மை தீமை அறிதக்க விருட்சத்தை தேவன் அங்கே வைக்கின்றார். நன்மை அது கிறிஸ்துவாகவும், தீமை அது சர்ப்பமாகவும் அங்க நின்று கொண்டிருந்தது. அப்போ ஜீவ விருட்சம் என்றாலே பாருங்கள், அது ஒரு ஆளை குறிக்கிறது. அதனால்தான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மெசியா வருவார் என்று பிரசங்கம் செய்கின்ற பொழுது கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஒரு மனிதனை மரமாக வைத்துதான் யோவான் ஸ்நானகனும் அன்னைக்கு பேசினார். தேவனும் மணவாட்டி மரத்தை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி பாருங்கள். இந்த மணவாட்டி மரம் என்பது நீங்கள் பார்ப்பீரென்றால் அது ஏற்கனவே யூத மரமாக இருந்தது. அந்த யூத மரம் இயேசு கிறிஸ்து நாட்களிலே தேவன் வார்த்தையாக மாம்சமாக வெளிப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து அந்த மரத்தை தேவன் இழுத்து கட்டுவதற்காக வந்திருந்தார். ஆனால் இவர்களோ தேவனுக்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லதுக்கு பதிலாக தீமையை பெற்றுக்கொண்டார்கள். ஜீவனுக்கு பதிலாக மரணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 2000 ஆண்டுகளாக யூதர்களே இல்லாதபடிக்கு எருசலேமிலிருந்து 4 தூதர்கள் மூலியமாக தேவன் அவர்களை அடித்து துரத்தி கொன்று போட்டு, யூதர் என்று சொன்னாலே போதும், அன்றைக்கு வாழ்ந்த எல்லா ராஜாக்களும் யூதர்களை கொன்று போட்டார் என்று சரித்திரம் நமக்கு போதிக்கிறது. பிறகு அவர்களோ 2000 ஆண்டுகளாக உலகத்தில் இருக்கிற 4 திசைகளிலுமே அவர்கள் பரவ ஆரம்பித்தார்கள். தஞ்சம் புகுந்தார்கள். அடிமைத்தனமாய் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கென்று ஒரு வீடு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கென்று சொந்த ஞானியம் இல்லாமல் இருந்தது. இப்படியாக அவர்கள் ஏற்கனவே மோசே நாட்களில் 400 வருடங்கள் அடிமைத்தனமாய் இருந்தது போலவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தன் யாரென்று வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற பொழுது இவர்களோ இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று இவர்களாகவே தேவனிடத்திலே வார்த்தையை விட்டு, இந்த சாபம் எங்க மேல வரட்டும், எங்களுக்கு நீங்கள் பரபாசை விடுதலை பண்ணுங்க என்று சொல்லி பாருங்கள், சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் இஸ்ரவேல் நாடே இல்லாதபடிக்கு தேவன் தீக்கு இரையாக்கினார். யூதர்கள் இல்லாதபடிக்கு எல்லா ராஜாக்களும் யூதர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கொன்று போட ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்து புரியாதிக்குள்ள தஞ்சம் புகுதார்கள் அடிமைத்தனமாக. அப்போ அப்போஸ்தலர் நாட்களிலே தேவன் அந்த மரத்தை மறுபடியும் நட்ட வைத்தார். எப்படியாக? 120 பேர் மத்தியிலே ஏற்கனவே ஏவாளின் மூலியமாக சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கப்பட்ட பிறகு ஏவாள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதுக்கு பதிலாக சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து அந்த மரம் அங்கே வெட்டப்பட்டது. அந்த மரம் அங்க நித்திய ஜீவனாக வாழ வேண்டிய அந்த மரம், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்ற வார்த்தையின் பிரகாரம் அங்கு நித்திய ஜீவனை அந்த மரம் அங்கே எழுந்தது. அந்த இழந்து போன மரத்தை தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாய் நின்று கொண்டு, ஆசரிப்பு கூடரமாய் நின்று கொண்டு, யூத சபைக்கு தேவன் அந்த யூத மரத்தை, மணவாட்டி மரத்தை தேவன் திரும்ப எடுத்து கட்டுவதற்காக வந்திருந்தார். ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக, தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு பதிலாக, தேவன் வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களுக்கு பதிலாக அவர்கள் நியாய பிரமாணத்திலும் சடங்காச்சத்திலும் அவர்கள் தன்னுடைய இருதயத்தை வைத்துக் கொண்டிருப்பதனாலே தேவனுக்கு பதிலாக அவர்கள் பரபாசை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த மரம் மறுபடியும் பாருங்கள் அங்கு அடிக்கப்பட்டது. தேவன் 120 பேர் மத்தியிலே தன்னுடைய ஜீவனை அவர்களுக்கு தந்து
அவர்கள் மூலியமாக மறுபடியுமாக தேவன் மரத்தை எழுப்ப கட்ட நினைத்தார். ஆனாலும் அந்த மரம் என்ன செய்தது? அது எப்படியாக ரோமபரியிலே விழுந்து போனது. அதனால் தான் தேவன் யோவேலை கொண்டு இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது உண்டா? இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், அவருடைய பிள்ளைகள் அதன் பின் வருகிற சந்ததியாருக்கும் இதை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று தான் எப்படியெல்லாம் இந்த பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக ஜனங்களை தேவனை காணாதபடிக்கு இந்த பிசாசு எப்படியாக ஒரு மரத்தை பச்சைப்புழுக்களாகவும் வெட்டுக்கிளியாகவும் பச்சைக்கிளியாகவும் முசுக்கட்டு பூச்சியாகவும் ஒரு மரத்தை எப்படி அழிப்பதற்கு இந்த பூச்சிகள் அங்கே நின்று கொண்டு கிரியை செய்கிறதோ, அதே போல ஒரு மனிதனாகிய ஜீவ விருட்சமாகிய இந்த மரத்தை அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் இந்த பூச்சிகளைப் போல எப்படியெல்லாம் சபைக்குள்ள வந்து ஜனங்களை நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு அவன் கோட்பாடுகள் மூலியமாகவும் மனிதனுடைய ஞானத்தின் மூலியமாகவும் பாரம்பரியத்தினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவிக்கு பதிலாக ஒரு மனிதனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு மனிதனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஜனங்களை அவன் எப்படி வஞ்சிக்கிறான் என்பதை பற்றி தான் யோவேலின் மூலியமாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கொடுத்து, இந்த எச்சரிப்பை இந்த முசுக்கட்ட பூச்சி என்ன செய்கிறது, இந்த பச்சைப்புழு என்ன செய்கின்றது, வெட்டுக்கிளி என்ன செய்கின்றது, பச்சைக்கிளி என்ன செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. இந்த பூச்சியெல்லாம் எப்படியெல்லாம் உங்களை வந்து அதை கடிக்கும் என்று சபை ஸ்தாபனத்தில் இருக்கிற ஜனங்களை எப்படியெல்லாம் பிசாசானவன் ஜனங்களை வஞ்சிப்பான் என்று இந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வெளிப்பாடை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சார்ந்த வருகின்ற சந்ததியாருக்கும் இதை நீங்க தெரிவிங்க. எந்த காலத்திலுமே நடக்காத மிக பெரிய ஒரு பிசாசுடைய தந்திரமாகவும் ஜனங்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் செய்கின்ற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று தான் யோவேலின் மூலியமாக தேவன் வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோம். இப்ப எதற்காய் இந்த பச்சை புழுக்கள் என்பதை பற்றியும் இந்த மரம் எப்படியாக ஒரு மனிதனுக்கு ஒப்பிடுகிற பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது உரைக்கப்பட்ட வார்த்தையிலே தேவன் யோவேல் எழுதின வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மணவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படுதல். ரிஸ்டோரேஷன் ஆஃப் த பிரைட் ட்ரீ. ஏப்ரல் மாதம் 22 1962 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அநேக சகோதர சகோதரிகள், இந்த மணவாட்டி திரும்ப அழிக்கப்படுதல் என்ற செய்தி கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள். உங்கள் ஆத்மாவுக்கு இது மிக பெரிய ஒரு நித்திய ஜீவனுடைய மன்னாவாக உணவாக இருக்கும். நீங்கள் சபை ஸ்தாபனத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை அனைவருமே இந்த வார்த்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும்படி நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியிலிருந்து 174 பேரா முதல் 177 வரைக்கும் நான் சில காரியத்தை நான் வாசிக்கின்றேன். கவனிங்கள், இப்பொழுது அவர்கள் அங்கே இருந்தனர்.
ஆகவே கவனிங்கள், அந்த மரம் நடப்பட்டு மகத்தான கிரியை செய்து கொண்டு வந்தது. அவர்கள் எல்லா வீடுகளிலும் சென்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தனர் என்று நாம் அறிவோம். ஆண்டவர் பெந்தகோஸ்து நாளில் மாத்திரம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டனர். எவ்வளவு மகத்தான ஐக்கியம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது பாருங்கள். தேவன் 120 பேர் மத்தியிலே ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன அந்த மரத்தை தேவன் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவாக நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு, யூதர்கள் அவரை தள்ளி வைத்து பரபாசை ஏற்றுக்கொண்டால் கூட தேவனை கல்வாரி சிலுவைக்கு ஒப்படைத்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தேவன் மறுபடியுமாக 120 பேர் மத்தியிலே தேவன் பெந்தகோஸ்து நாளிலே அந்த மரத்தை தேவன் நட்டு வைத்தார். அப்படி நட்டு வைக்கின்ற பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் அப்படியே கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி காமிச்சாங்க. கிறிஸ்துக்குள் இருந்த ஒவ்வொரு கிரியைகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்திலே கர்த்தராக இயேசு நாமம் உண்டு, அந்த நாமத்தினாலே நான் உங்களுக்கு விடுதலை செய்கின்றேன், நோய்களை குணமாக்குகின்றேன், அற்புதம் செய்கின்ற சொல்லி பாருங்கள். அந்த மரம் அப்படியே கிறிஸ்துவின் மரத்தை போன்று அப்படியே வெளிப்படுத்தி காண்பித்தது. அப்படி காண்பிக்கின்ற பொழுது பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அங்கு கூடியிருந்த மக்கள் 3000 பேர் ஒரே சமயத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் பெந்தகோஸ்து நாளில் மாத்திரம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டனர். எவ்வளவு மகத்தான ஐக்கியம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. எல்லாரும் ஒருவருக்கொருவர் தயவாகவும் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும் நடந்து கொண்டனர். அவர்கள் ஒரே பெரிய குடும்பமாக வாழ்ந்தனர். மிகவும் அருமையானது. அன்றைக்கு நீங்கள் பார்ப்பீரென்றால் எல்லாத்தோட சிந்தையும் ஒரே மாதிரி இருந்தது. அவர்கள் ஒரு குடும்பமாக வசித்தார்கள். அவர்கள் எல்லோருமே நல்லொழுக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எல்லோருமே அவர்கள் பொதுவாக வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் யாருக்கும் அடிமைத்தனமாய் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவே அவருடைய தலைவராய் இருந்து வார்த்தை கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை, படித்த ஒரு போதகர் வழிநடத்துகின்றார், அல்லது சபை ஸ்தாபனத்தை கோட்பாடுகளை கொண்டு வந்து இன்னைக்கு ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுடைய குடும்பத்தை, அந்த பெரிய குடும்பத்தை நீங்கள் பார்ப்பீர் என்றால் தேவன் மாத்திரம்தான் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆதலால் அவர்கள் யாருக்கும் அங்கு அடிமைத்தனமாய் இருந்ததில்லை. எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகளும் இவர்களை தடை செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், அவர்கள் அப்படியே தைரியமாக அவர்கள் நின்று கொண்டு கிறிஸ்துவையே பிரதிபலித்து காண்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கோ பணத்துக்காக ஊழியம் மாற்றப்படுகிறது, திருமண காரியத்துக்காக ஊழியம் மாற்றப்படுகிறது, வேலைக்காக ஊழியம் மாற்றப்படுகிறது, தன்னுடைய அந்தஸ்துக்காக ஊழியம் மாற்றப்படுகிறது. அப்ப இன்னைக்கு தேவைக்கு மாத்திரமே ஒரு விசுவாசியாகட்டும் அல்லது ஒரு போதகராகட்டும், பாருங்கள், தேவைக்கு மாத்திரமே தேவனை தேடுவதாக அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். எது நிமித்தமாக? இந்த சபை கோட்பாடுகள் நிமித்தமாக. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ஆனால் அப்போஸ்தலர்களோ யாருக்காகவும் அவர்கள் ஒத்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவையே பிரதிபலித்து காண்பித்தார்கள். 175வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்பொழுது யோவல் கண்ட விதமாகவே 4 வெவ்வேறு கட்டங்களில் வாழ்கின்ற அருவருப்பான காணப்பட்ட பேராசை கொண்ட பற்களை உடைய வண்டு அங்கே வந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே யோவேல் சொன்னது போலவே பேராசை கொண்ட பற்களை உடைய வண்டு அங்கே வந்தது. அழிவு உண்டாக்கிற 4 கட்ட வளர்ச்சியுடைய புழுவானது
அந்த அழகான தேவனுடைய மரத்தை அழித்து போட அங்கு வந்தது. சற்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது யோவேல் 1 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள சில பாகங்களை வாசிக்கப் போகிறேன். பாருங்க, இப்படியாக கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த 120 பேர் மத்தியிலே என்ன செய்கிறது? இந்த புழு, ஒரே புழுதான், அது பேராசை கொண்ட பற்களை உடைய வண்டு அங்கு வந்தது. வந்து என்ன செய்கின்றது? கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டது. தேவனுக்கு பதிலாக பிரதிகுருவை ஏற்றுக்கொண்டது. அப்போஸ்தலர்கள் ஜீவன், அப்போஸ்தலர்கள் காற்று இருக்கிற வரைக்கும் அந்த மரம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அப்போஸ்தலர்கள் காட்சி முடிவடைந்த பிறகு பாருங்கள், அந்த மரம் ஒரு பிரதிகுருவை, ஒரு சபை ஸ்தாபனத்தை, ஒரு சபை ஸ்தாபன கோட்பாடுகளை, தனக்கென்று ஒரு மனிதனை அது தேர்ந்து கொண்டது. அப்படி தேர்ந்து கொண்டு பாருங்கள், ஒரு மரத்தை, ஒரு புழுதான் அது உருமாற்றி எப்படி அந்த மரத்தை தின்று போட்டது என்பதை பற்றி பார்த்துட்டு, பிறகு இன்றைக்கு மரமாகிய ஒரு விசுவாசியை இந்த பிசாசு எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக அவனுடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்டு வந்து நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு இந்த மரமாகிய விசுவாசி அவன் எப்படி கொன்று போடுகிறான் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் முதலாவதாக ஒரு மரத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக அங்கு 4 வெவ்வேறு பூச்சிகள் உள்ளன. உண்மையில் அது ஒரே பூச்சிதான். பாருங்கள், ஒரு பூச்சி தான். அந்த பூச்சி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறது. நீங்கள் சபை காலத்தில் பார்க்கலாம், முத்திரைகள் உடைக்கின்ற பொழுது முதலில் பிசாசானவன் வெள்ளை குதிரை மேலே வந்தான், அடுத்தது சிகப்பு குதிரை மேலே வந்தான், அடுத்தது கருப்பு குதிரை மேலே வந்தான், அடுத்தது மங்கின குதிரை மேலே வந்தான். ஒரே ஆளுதான், அவன் வெவ்வேறு குதிரை மேலே சவாரி செய்தான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுதாங்க இது. அப்ப இது ஒரே பூச்சி தான். இந்த பூச்சி என்ன செய்கின்றது பாருங்கள், 4 கட்டங்களாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு கனி கொடுக்கிற மரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அது ஒரு மனிதனை குறிக்கிறது. அப்போ இந்த பூச்சி என்ன செய்கிறது பாருங்கள், உண்மையில் அது ஒரே பூச்சிதான். 4 வெவ்வேறு கட்டங்களில் வளர்ச்சி பெறுகின்றது. இப்பொழுது இந்த சிறிய பூச்சி இந்த மகத்தான அழகான தேவனுடைய மரத்திடம் நோக்கி அணுகுவதை கவனியுங்கள். சபையை நாம் மரம் என்று அழைக்கலாம். பாருங்கள், அவன் மரத்துக்கிட்ட போய் என்ன செய்ய போகிறானோ அதே போல சபையாகிய ஒரு தனிப்பட்ட நபரை, ஒரு விசுவாசியை அவன் எப்படி தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணுகிறான் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் முதலாவது மரத்தை பார்க்கலாம். முதலாவது வருவது பச்சை புழு. அது ஒரு சிறிய புழு. அந்த பச்சை புழு அது என்ன செய்தது? மரத்தின் கனியை நிர்மூலமாக்க அது வருகின்றது. அப்போ நல்லா பூத்து குளுந்து காய்த்திருக்கிற அந்த மரத்திட்ட முதல்ல இந்த புழு எங்க வருகிறது பாருங்கள், கனிக்குள்ள வருகிறது. அது என்ன செய்கிறது? முதல்ல கனியை சாப்பிடுகிறது. பாருங்கள், நன்றாக பழுத்த பழத்துக்குள்ள நீங்கள் பார்ப்பீர் என்றால் அங்க ஒரு புழு இருக்கும். முதல்ல பாருங்கள், இந்த புழு என்ன செய்கின்றது? மரத்தை கொல்ல வேண்டும் என்றால் முதலில் சென்று கனியை அது சாப்பிட வேண்டும். பாருங்கள், இந்த பச்சை புழு என்ன செய்கின்றது? முதல்ல மரத்தினுடைய கனியை சாப்பிடுகிறது. நான் மேலும் வாசிக்கிறேன். அந்த ஒரு சிறிய புழு, அந்த பச்சை புழு அது என்ன செய்தது? மரத்தின் கனியை நிர்மூலமாக்க அது வருகின்றது. அப்போ இந்த பச்சைப்புழு பார்ப்பீரென்றால் மரத்தினுடைய எல்லா கனியையும் சாப்பிட ஆரம்பிக்கிறது. அதுதான் நடந்த முதல் காரியம். இப்பொழுது நாம் சரித்திரத்திற்கு சென்று முதலாவது நிகழ்ந்தது என்னவென்று பார்ப்போம். கௌரவமுள்ள
குழு ஒன்று சாதாரணமான மனிதர்களை சேர்த்து கொண்டது. அந்த கௌரவமுள்ளவர்கள், நீங்கள் வியாதியஸ்த சுகப்படுத்தி மற்ற அற்புதங்களை செய்ததெல்லாம் நல்லதுதான், ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? மேலான உள்ளவர்கள், உதாரணமாக நகராமை கழக மேயர், நீதிபதி போன்ற கௌரவமுள்ளவர்கள் மற்றும் நகரத்தை சேர்ந்த பிரசித்தம் பெற்றவர்கள் இதை அறிந்து கொள்ளும் அளவிற்கு இதை மாற்றி அமைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் செய்து வருவது போல் கூச்சலிட்டு கொண்டிருக்க இருப்பீரென்றால் அவர்கள் உங்களை சேரவே மாட்டார்கள். உங்களை கண்டாலே அவர்களுக்கு பயமாக இருக்கிறது என்றனர். பாருங்கள், கனி என்பது என்ன? ஆவிக்குரிய கனி 9 வரங்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு கனி என்பது ஆவிக்குரிய கனி 9 இருக்கிறது. மரத்துக்கு கனி என்பது பாருங்கள், அந்த மரத்தில் வருகின்ற அது என்ன மரமோ அந்த மரத்தினுடைய கனியை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்ப அந்த பச்சைப்புழு முதலாவதாக ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிடுவது போலவே பிசாசு என்ன பண்ணுகின்றான்? தன்னுடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்டு வந்து ஆவிக்குரிய ஒரு விசுவாசியுடைய கனி ஆகிய ஆவிக்குரிய 9 வரங்களை, அவனுடைய தன்மைகளை பாருங்கள், அது அங்கு சாப்பிடுகின்றது. விசுவாசி கனி என்பது என்னங்க? ஆவிக்குரிய கனி 9 என்று வேதம் போதிக்கிறது. அந்த 9 வகையான கனியை பாருங்கள். இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் பிசாசின் மூலியமாக ஏற்படுத்தப்பட்டு ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கனியை தின்று போடுகிறது. இந்த பச்சைப்புழு மரத்தினுடைய கனியை தின்பது போலவே ஒரு விசுவாசியுடைய ஆவிக்குரிய கனியை இந்த கர்த்தருக்குரிய வார்த்தை இல்லாமல் சபை ஸ்தாபன உபதேசங்கள் அதை அங்கு கொன்று போடுகிறது. பாருங்கள், முதலாவதாக கிறிஸ்துவுடைய சபையாக இருந்த அப்போஸ்தலர் நாட்களிலே 120 பேர் மத்தியில் இருந்த அந்த கனியை பாருங்கள், முதலாக இது சாப்பிட ஆரம்பித்தது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இந்த ஆவிக்குரிய கனியை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். பாருங்கள், அதே செய்திதான் 191வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆகவே அவன் சந்தோஷத்தை எடுத்து போட்டான் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு முறை தாவீது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து விட்டான். அவன் ரட்சிப்பை இழந்து போகவில்லை, அதன் சந்தோஷத்தை மாத்திரமே அவன் இழந்து விட்டான். அவன் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு திரும்ப தாரும் என்று கதறினான். பார்த்தீர்களா? சந்தோஷம். ஆகவே இந்த பச்சைப்புழு சந்தோஷம் என்னும் கனியையும் தின்று போட துவங்கியது. இதோ பார், நீங்கள் மிக அதிகமான கூச்சல் போடுகின்றீர்கள். நான் உங்களுக்கு கூறுகின்றேன், இந்த எல்லா கூச்சல் போடுதலும், ஆமென் என்று கூறுதலும் மற்றும் இந்த விதமாக சத்தம் போடுதல், இது அர்த்தமற்றதாகும், அவைகளால் எவ்வித உபயோகம் இல்லை என்கின்றனர். பாருங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பாருங்கள், ஒரு மனிதனுக்குள்ளிருந்து அது எடுத்து போடு விடுகிறது. சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, இப்படியாக பார்ப்பீரென்றால் இந்த ஆவிக்குரிய எல்லா விதமான கனிகளை நீங்கள் பார்ப்பீரென்றால் அவன் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மூலியமாக கௌரவமிக்கவர்கள் சபைக்கு வருவதனாலே, பெரிய அதிகாரிகள், ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு நீதிபதி சபைக்கு வருகின்றார்னா சத்தம் போடாதீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற கர்த்தருடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் கப்சுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அந்த ஆவிக்குரிய கனியைகளை இந்த சபை ஸ்தாபனுடைய கோட்பாடுகள் ஒரு மனிதனுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த 9 வகையான ஆவிக்குரிய கனிகளை அவன் அங்கே எடுத்து போடு விடுகின்றான். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மரத்தை எப்படியாக அந்த பச்சை புழு அங்கு சென்று ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அறிந்து கொள்வதற்கு, சோதிப்பதற்கு முக்கியமான காரியம் அதனுடைய கனிதான். அந்த கனியை வைத்துதான் இது என்ன மரம் என்று
ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கனியை பாருங்கள், இந்த புழுக்கள் சென்று அந்த கனி கொடுக்காதபடிக்கு அந்த கனியை இந்த புழுக்கள் தின்று அதை மறுத்துவிட செய்கின்றது. அதே போல ஒரு விசுவாசி அவன் கிறிஸ்துவின் மரமா, அவனுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவோட ஆவியா அல்லது அவனுக்குள்ள இருப்பது பேசோட ஆவியா என்பதை அறிவது அவனுடைய கனிகள் என்று வேதம் போதிக்கிறது. இரண்டு ஆவிகளும் ஒரே விதமான மாதிரியாக இருப்பதனாலே ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய கனிகளை பார்த்து அறிங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நல்லவனாக கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற கனியை பார்த்துதான் இது நல்ல மரமா கெட்ட மரமா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று அநேக இடத்திலே அநேக விதமான தீர்க்கதரிசிகள் பவுலும் கூட இதை பற்றி எழுதியிருக்கின்றார். நல்ல மரம் என்றால் நல்ல கனி தரும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ என்ன செய்கின்றார்கள்? இந்த சபை ஸ்தாபன உபதேசங்கள் அந்த ஆவிக்குரிய கனிகளை மரத்தை பச்சைப்புழு தின்பது போலவே முதலில் ஒரு விசுவாசியுடைய சந்தோஷமான சமாதானமான ஆவிக்குரிய 9 வரங்களை அந்த கனிகளை பாருங்கள் இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் தின்ன வைத்து விடுகிறது. அடுத்ததாக பார்ப்பீரென்றால் இலை. நாம் அடுத்த பதிவில் இலை என்பதை என்ன என்பதை நாம் பார்ப்பதற்காக தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார்.